என்னடா நம்ம தொழு பக்கமாக ஆடு கத்துற சவுண்டு பயங்கரமாக கேட்குதேன்னு ஓடி வந்து பார்த்தா எங்கள் டேடி முடி வெட்டுற அண்ணாவை கூட்டு வந்து ஆட்டுக்கெல்லாம் அழகாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரு வயசான தாத்தா வந்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 1 hour உட்காந்து முடி வெட்டி விடுவாங்க. இந்த ட்ரிம்மர் மிஷினை வச்சு அண்ணா வித்தின் ½ an hourல கடக்கடன்னு இருக்கிற எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் நல்லா அழகாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டாங்க. அதோட ஸ்கின்ல எந்த டேமேஜும் ஆகாமல் ரொம்பவே நீட்டாக பண்ணி விட்டுட்டாங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட், பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஆட்டுக்கு வந்து உண்ணி வைக்காமல் இருக்கும். அதே மாதிரி அதோட க்ரோத்தும் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும். அப்பா இந்த மாதிரி விஷயங்களை கவனிச்சுப்பாங்க. எங்கள் மனோகரனாவை சொல்லவே வேணாம். ஆடெல்லாம் வளர்க்குற இடம் வந்துட்டு கொஞ்சம் கலீஜாக தான் இருக்கும். மார்னிங் ஈவினிங் சொல்லி நம்ம சொல்லாமலே 2 வேளையும் நல்லா கூட்டி க்ளீனாக வச்சுப்பாங்க. காலையில் எழுந்ததுமே தொழு பக்கமாக போய் க்ளீனிங் வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரொம்பவே இன்னசென்ட் அண்ணா, என்ன வேலை சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அண்ணா கிட்ட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா காது கொஞ்சம் சரியாக கேட்காது. நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செய்வார்.